புதிய பாதுகாப்பு செயலாளராக ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டா இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்ற நிலையில் புதிய பாதுகாப்பு செயலராக ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டா ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டா தேசிய மக்கள் சக்தியுடன் அரசியலில் ஈடுபட்டதாக முந்தைய அரசாங்கம் கருப்பு பட்டியலில் சேர்த்தது. மேலும் சம்பத் துயகொண்டா இலங்கையின் உள்நாட்டு போரின் போது 9 MI-24 தாக்குதல் ஹெலிகாப்டர் படைப்பிரிவின் விமானியாக செயற்பட்டுள்ளார். தரம் 5 புலமை பரிசில் வினாத்தாள் விவகாரம் பணிப்பாளர் கைது. கடந்த வாரம் பாடசாலைகளில் இடம்பெற்ற தரம் 5 புலமை பரிசில் வினாத்தாள் விவகாரம் தொடர்பில் மேலும் ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தில் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார். தரம் 5 புலமை பரிசில் வினாத்தாள் வெளியானதாக கூறப்பட்ட சம்பவத்தை அடுத்து பிள்ளைகளின் பெற்றோர்கள் கொதித்தெழுந்த நிலையில் அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனாதிபதிக்கு பட்டாசு கொளுத்தியவர் வைத்தியசாலையில். இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் வெற்றியை கொண்டாடுவதற்கு பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்த இளைஞன் ஒருவன் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்தனர். ஹொரணை பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனே காயமடைந்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் வெற்றியை கொண்டாடுவதற்கு வீதியின் நடுவே பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்த நிலையில் பட்டாசுகள் வெடிக்காமல் இருந்துள்ளது. இதனையடுத்து இளைஞன் குறித்த பட்டாசுகளை சோதனையிட்டு பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பட்டாசுகள் திடீரென வெடித்துள்ளது. இதில் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பெண் ஒருவரை தள்ளிவிட்ட இருவர் கைது. வாக்குவாதமுற்றி பெண்ணொருவரை தள்ளிவிட்டு காயப்படுத்திய குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குருந்துவத்தை போலீசார் தெரிவித்தனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் மையமாக அமைக்கப்பட்ட கொழும்பு ரோஹில் கல்லூரியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த பெண் வெள்ளவத்தை காலி வீதியை சேர்ந்தவர் எனவும் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நேற்று அன்று இடம்பெற்ற 2வது சுற்று வெறுப்பு வாக்கு எண்ணிக்கையின் போது அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து சந்தேக நபர்கள் பெண்ணை தள்ளிவிட்டு அந்த இடத்தில் குழப்பமான நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஹெவ்லாக் வீதி, மைரா பிளேஸ் மற்றும் வெள்ளவதி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 43-45 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே என்ன நடக்கிறது? மத்திய கிழக்கில் மூலம் ஒரு போர். இஸ்ரேல் மீண்டும் ஹெஸ்பொல்லா ஆகிய இரு தரப்பும் ஞாயிற்றுக்கிழமை தங்கள் எல்லை தாண்டி தாக்குதல்களை அதிகரிக்கும் என்ற அச்சம் நிலவியது. போரிலிருந்து பின்வாங்குமாறு சர்வதேச அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்ட போதிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சுமார் 150 ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் மற்றும் பிற எரிகணைகள் இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்டன. பெரும்பாலான ஏவுகணைகள் லெபனானிலிருந்து வந்தவை. சில ஏவுகணைகள் முந்தைய தாக்குதல்களை விட அதிக தூரத்தை எட்டின. இதனால் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பாதுகாப்பு தேடி பதுங்கு குழிகளுக்கு சென்றனர். காஃபா அருகில் உள்ள வீடுகள் சேதமடைந்து விட்டன. இதனையடுத்து தெற்கு லெபனானில் உள்ள இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்கள் மேற்கொண்டது. இந்த தாக்குதல் ஆயிரக்கணக்கான ஹெஸ்பொல்லாவின் ராக்கெட் லாஞ்சர்களை அளித்ததாக இஸ்ரேல் தரப்பு கூறுகிறது.